மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 41 பேர் இறந்த சம்பவ இடத்துல நினைவு தூண் அமைக்கிறதா சொல்லியிருக்காரு. இது குறித்து தங்கள் கருத்து என்ன? நினைவு தூண் எல்லாத்துக்கும் 41 பேர் இறந்தவருக்கும் அப்படியே அமைக்கிறாரா இல்லை அவருக்கு தனியாக அமைச்சு பார்க்குறாரா எப்படி ஐடியா அதுன்னு தெரியல. இது நினைவு தூண் அமைக்கிறதுங்கிறது தப்பு, தேவையில்லாத ஒரு விஷயம் இது. ஏன்னா அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் இறந்த பக்கம் போகிற கள்ளக்குறிச்சியில் இப்போ சாராயம் குடிச்சில் இறந்தவங்களுக்கு நினைவு தூண் வைக்கலாம். ஜெயலலிதா அம்மா போனப்போ மகாமகா கும்பாவில் இறந்து போனவங்களுக்கும் நினைவு தூண் வைக்கலாம். ஒவ்வொரு பக்கம் நடக்கிற கூட்ட அசம்பாதங்களை நடக்கிறவங்களுக்கு பூரா நினைவு தூண் வச்சா என்ன ஆகிறது? வைக்கக்கூடாது, அது முறை இல்லை. அது அவங்க நினைவு தூண் வச்சாங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்தவங்க எல்லாம் ஒருத்தவங்களும் கிளம்புவாங்க, அது நல்லா இருக்காது. அப்புறம் அவங்க ஆளுங்க இறந்த ஆளுகள்லாம் அது ஒரு முறை அரசாங்கத்துக்கு தாண்டி அது ஒரு முறையான ஒரு புரோட்டோகால் இல்லாத விஷயமா தெரியுது பார்க்குறப்ப. வேலை கொடுத்ததே ரொம்ப தப்பு. ஏன்னா இப்போ ஒரு கூட்டத்துக்கு செத்து போனவங்களுக்குலாம் வேலைன்னா இனிமேல் கூட்டத்துக்கே போயிடலாம். எல்லாருமே ஸ்கூல் தேவையில்ல, காலேஜ் தேவையில்ல, படிப்பு தேவையில்ல. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகள் கூட்டம் போடுறாங்க. அந்தந்த கூட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா செத்து போயிட்டா வேலை உண்டு, கன்ஃபார்மாக வேலை உண்டுன்னு இதில் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ படிச்சுட்டு இளைஞர்கள் இருக்காங்க, பட்டதாரிகள் என்ன இருக்காங்க, சீனியாரிட்டி பிறகு வர்றவங்க இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலை இல்லை. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ உருவாகிட்டு இருக்குது. வந்துட்டு போனது தப்பு இல்லை, வேலை கொடுக்கறது ரொம்ப தப்பு. இப்போ தற்காலிக வேலைன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது தற்காலிக வேலை அப்படின்னு. அடுத்தது 26ஆம் தேதி 23ஆம் தேதி தள்ளி வச்சிருக்கிறாங்க. அந்த வேலையை கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. படித்தவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு 32 பேருக்கு பணிகள் கொடுத்துருக்காரு. பணி கொடுத்ததுனால நல்ல விஷயம்தான். ரெண்டுமே கவர்மெண்ட் பணிக்கு தானே சொல்கிறீங்க. இன்னும் அவங்க இழப்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா? அரசாங்க வேலை கொடுத்ததுனால என்ன குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு ஆணும் பெண்ணும், நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நினைவு தூண் அமைக்கிறதா சொல்லியிருக்காருங்க, அது குறித்து என்ன நினைக்கிறீங்க? நினைவு தூண் 40 பேருங்கிறது போது நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்கிறாங்க. நல்ல விஷயம்தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு உயிருக்காக ஒரு அனுதாப முறையில் தானே சொல்கிறாரு, ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு விஜய் இருக்காட்டு பணம் அள்ளி வச்சுட்டு போயிட்டேன். இல்லாதனா இருந்து இவங்க என்ன பண்ண முடியும்? இந்த 40 பேரும் இவங்க இனத்துக்கு அப்படி குழந்தைய கொண்டுகிட்டு அப்படி போய் அப்படி இது பண்ணுறாங்க. எல்லாமே இங்கே நிற்கிறாங்க, நிற்க வேண்டியது. எனக்கு குழந்தை குஞ்சு எல்லாம் கொண்டு போய் உள்ளதில்லைன்னா இப்போ அவங்க காசு இருக்கு தான் கொடுத்துட்டாங்க. இல்லாத இருந்தா என்ன பண்ணுவாங்க? இந்த 40 பேரும் எங்கே போய் நின்றுட்டு அழுகுவாங்க? சொல்லுங்க. நினைக்கிறேன் அவர் இது இவ்வளவு தூரம் யோசிக்கிறவங்க இவ்வளவு தூரம் செய்யறாங்க, நினைவு தூண் அமைக்கிறாங்க. இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனால நாங்கள் என்ன நினைக்கிறோங்க, நீங்கள் அப்போ நீங்கள் தான் வச்சு கொடுக்குறீங்க. நீங்கள் அப்புறம் நாங்கள் அதில் போய் என்னத்தை போய் நாங்கள் நினைக்க போகிறோங்க. கொடுக்குறீ வாடு எடுக்கிறீ வாடு. ஆனால் இவங்க போய் அங்கே அத்தனை பேர்த்துக்கு இதுக்குள்ளே போய் அத்தனை பேர் உளுந்துருக்கக்கூடாது. அவங்க காசு இருக்குங்க எடுத்து அள்ளி வீசிட்டாங்க. இல்லாத இருந்தா இது பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். இது எந்த வாழ்நாளும் எப்போவுமே மறக்க முடியாது. அதை பற்றி இன்னைக்கு கூட சிஎம் பேசியிருக்காருங்க. ஆனால் அவர் நினச்ச விஷயம் எல்லாமே கரெக்டு. அவர் கொலகாரன்னு சொல்லி எல்லாமே அவர் உளைச்சல் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் நம்ம கூட்டு போய் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாவே நம்ம தான் காரணம்னு சொல்கிற உலகம் இது. இத்தனை பேர்த்த அவர் சாவடிச்சிட்டான், இவன் தான் கொண்டான்னு சொல்லி அந்த பழிப்பாவத்தை எல்லாத்தையும் அவர் மேலே போட்டாங்க. அந்த பழிப்பாவத்தெல்லாம் இப்போ அவர் மீண்டும் வந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயமா. அது யார் பண்ணாங்களோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சந்தது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் நல்ல முறையாக இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில் இன்னும் 7 ஜென்ரேஷனும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் ஒரு இது பண்ணியிருக்காரு. அது எடுத்த வரைக்கும் 100க்கு 100 கரெக்டான விஷயங்கள் தாங்க. அது நன்மை தான். அது அவங்களோட நினைவுக்கு அவர் அமைக்கிறாரு. அவர் செய்யறது நான் வந்தோடனே இதாகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவர் அமைக்கிறேங்கிறாரு. அது அவருடைய விருப்பம். ஆனால் இருந்தாலும் கவர்மெண்ட் இதில் இது பண்ணால் அவருடைய சொந்த இதில் பண்ணலாம், அதுதான் கரெக்டு. கவர்மெண்ட் இதில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இதுதான்.